என்ன ஐஸ்வர்யா திடீர்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஏதாவது பண்ணி இவ்வளோ நார்மலா இருக்கணும். உங்க அம்மாக்கு என்னமா கவலை? மணிமணியா 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கா. எல்லாரும் தாங்கி தாங்கி பாத்துக்கிறீங்க. இப்போ உனக்கு குழந்தை பிறக்க போகுது, மகாக்கு குழந்தை பிறக்க போகுது, பிரபாக்கும் சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். அனாமிகா மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் பிரபா விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எந்த கவலையுமே கிடையாது. கௌதம் சித்ராவை கூட கூடிய சீக்கிரம் உங்க அம்மா திருத்திடுவா பாரு. அப்ப நீங்களும் அம்மாவும் செகண்ட் ஹனிமூனுக்கு கிளம்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. என்ன கொட்டி கிளம்பிடலாமா? செகண்ட் ஹனிமூன் கொட்டி, இதுல என்னமா தப்பு இருக்கு? விளையாட்டுக்கு தானம்மா கேட்டேன். என்ன விளையாட்டு? நானே நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன், விளையாடுறீங்களா? என்னமாச்சு? எதா இருந்தாலும் சொல்லு கொட்டி. ஐயோ கொட்டி, அம்மா 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 என்னம்மா என்னமாச்சு? கொட்டி என்னமாச்சு? அம்மா அம்மா அழாதம்மா. அங்க பிரபா ஹாஸ்பிடல்ல கத்தியில குத்துப்பட்டு கிடக்குறாடி என் புள்ள. சூர்யா அங்க பாருங்க. கௌதம் மேலயும் சித்ரா மேலயும் போலீஸ்க்கு சந்தேகம் தானமா வந்திருக்கு. ஆனா எனக்கு கன்ஃபார்மா அவங்க தானே தெரிஞ்சிருச்சு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. அவங்கள உண்டு இல்ல இரு இரு, தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நீ டென்ஷன் ஆகாத. ஐஷித பாரு, அம்மா சொல்றத கேளு. போய் கேள்வி கேட்டாலே அப்புறம் நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவாயிட்டா அப்புறம் அவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா என்னம்மா பேசுற நீ? என்னால பிரபா பக்கம் இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். ஐஷு அம்மா என்ன விடுமா. ஐஸ்வர்யா இருமா. அதான் அம்மா சொல்றால, பிரபா அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு. என்னப்பா அபாய கட்டம்? யாரால இந்த அபாய கட்டம் வந்துச்சு? வேற யாருமா? சித்ரா கௌதமால தான் இருக்கும். இல்லடி, அவங்க அந்த அளவுக்கு போகக்கூடியவங்க இல்லைன்னு எனக்கே புரியுது. இது வேற யாரும் தான் பண்ணிருக்காங்க. இத பாரு, நீ பிரபாவை பார்த்தே ஆகணும்னா மகா கிட்ட சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்ற. மா என்னம்மா நீ இப்படி பண்ற? நான் எங்கேயும் போல போ. ஐசு ஐசு அழாத ஐசு, தங்கல்ல. எனக்கு மனசே விட்டு போச்சுமா. இப்படி சுயநலத்துக்காக சொந்த தங்கச்சிய போய் பார்க்காம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்கலன்னா என்ன? இவங்க யாரும் எப்பவும் திருந்த மாட்டாங்கம்மா. அப்படிலாம் மனசை விட்டுறாதுடி.